கன்சல்டிங் மற்றும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மிகச்சிறப்பாக பெற்றுக்கொள்ள GPS ஃபினான்ஸ். மைத்திரியை நிராகரித்த மஹிந்த தரப்பு மாற்று வழியை தேட முடிவு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறியோரையும் பதவி நீக்கப்பட்ட அமைப்பாளர்களையும் மீண்டும் இணைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளதாக துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரியை பொது வேட்பாளராக களமிறக்குவது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பின் சரியான முடிவுகள் வெளியாகாத நிலையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் பேசிய அவர், வரவு செலவு திட்ட இறுதி வாக்கெடுப்பில் சுதந்திர கட்சி எதிர்த்து வாக்களிக்க வேண்டும், அதன் பின்னரே 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை குறித்து ஆராய முடியும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றமையினாலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை வேட்பாளராக களமிறக்க அந்த கட்சி இணங்காததாலும் இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது. பொதுஜன பெரமுனவுடன் கூட்டணி அமைப்பதற்கான இரு உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்கள் நிறைவடைந்திருந்தாலும் அவற்றின் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர் உள்ளிட்ட விடயங்களில் அவர்கள் வெளியிடுகின்ற கருத்துக்கள் அதிருப்தியை ஏற்படுத்துகின்றன. எனவே எதிர்வரும் தேர்தல்களில் சுதந்திர கட்சி தனித்து போட்டியிட வேண்டிய நிலைமை ஏற்படுமானால் அதற்கான கட்சியை மேலும் பலப்படுத்துவது அவசியமாகும். இதன் காரணமாகவே சுதந்திர கட்சி மீது அதிருப்தி அடைந்துள்ள உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி அமைப்பாளர்களை ஒன்றிணைக்கும் முயற்சிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.